முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ்னால இந்த மாதிரி ஒரு முட்டி மட்டும் வீங்கிறது. நம்ம காமிக்கிற மாதிரி முட்டியோட மேல் பகுதி மட்டும் வீக்கம் இருக்கும். அந்த ஒரு முட்டி ஓரளவு நார்மலா இருக்கும். இன்னொரு முட்டி மட்டும் மேல் பகுதியில ஃபுல்லா வீக்கமாயிட்டு, அவங்க ஒரு பக்கம் கால தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி ஒரு அதிகப்படியான முட்டி வலி இருக்கும். சில பேருக்கு நம்ம சொன்ன மாரி எலும்பு வந்து தேய்மானமா இருக்கும். இந்த மாரி ஆர்த்ரைட்டிஸ் காரணமா வரக்கூடிய முட்டி வலி. எலும்பு ஃபுல்லா ஒரு மாரி கனமா டைட் ஆயிடும். ஸோ, அதனால அவங்களுக்கு அந்த பெயின் வந்து இருந்துட்டே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தா, இந்த முட்டி வலி வந்தாலே வீக்கம் வந்துரும். ஃபுல்லா ஸ்வெல்லிங் ஆயிடும். அந்த ஸ்வெல்லிங் வரும்போது தான் நமக்கு உள்ளுக்குள்ள ஜவ்வெல்லாம் நமக்கு தேஞ்சு போறது, எலும்பு தேய்மானம் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் முட்டியில வந்து நம்னஸ் வருது. ஸோ, இப்ப நம்ம சொன்ன மாரி ஒரு முட்டி நல்லாருக்கும். ஒரு முட்டி வீங்குறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த வீக்கம் வந்து குறையவே குறையாது. ஸ்டெராய்டு போட்டா கூட. ஸோ, கல்லு மாரி